சேம், யாருனாலும் கேர்ள்னு சொல்லலாம். ஆனால் சீதாங்கிற பேர் இருக்கிற பொண்ணு தான் சீதான்னு சொல்ல முடியும். அப்போ ஜென்ரலான நேம் காமன் நவுன், ஸ்பெசிஃபிக் நேம் ப்ராப்பர் நவுன். ஜென்ரல் நேம் வந்து காமன் நவுன், ஸ்பெசிஃபிக் நேம் வந்து ப்ராப்பர் நவுன். கலெக்டிவ் நவுன் என்னது? கலெக்ஷன். கலெக்ஷன் தான் கலெக்டிவ் நவுன். ராம்னு ராம மட்டும் தான் சொல்ல முடியும், பாய்னு யாருனாலும் சொல்லலாம். சூப்பர். கலெக்ஷன். காமன் நவுனுடைய கலெக்ஷன் கலெக்டிவ் நவுன். நம்ம பாருங்க, காமன் நவுன் இங்கே இருக்கா, இதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ப்ராப்பர் நவுன். இதுடைய கலெக்ஷன் வந்துட்டு கலெக்டிவ் நவுன். இங்கே பாருங்க, a gang of boys, a group of girls, a library of books. a gang of boys எடுத்துட்டா பாய்ஸ் காமன் நவுன் தாங்க. கேங்குங்கிற வார்த்தை தான் என்னதுன்னா கலெக்டிவ் நவுன். கேங் தான் என்னது? கலெக்டிவ் நவுன். கேங்கு தான் கலெக்டிவ் நவுன். இமேஜ் கரெக்டாக தானே இருக்குது, என்னாச்சு? அப்போ பொதுவான பேர், பொது பெயர் காமன் நவுன். ஸ்பெசிஃபிக் நேம் பொது பெயர் காமன் நவுன். ஸ்பெசிஃபிக் நேம் ப்ராப்பர் நவுன். பொது பெயர் காமன் நவுன், ஸ்பெசிஃபிக் நேம் ப்ராப்பர் நவுன். காமன் நவுனுடைய கலெக்ஷன் கலெக்டிவ் நவுன். என்னது? காமன் நவுனுடைய கலெக்ஷன் வந்துட்டு கலெக்டிவ் நவுன். சரியா? காமன் நவுனுடைய கலெக்ஷன் கலெக்டிவ் நவுன். மூணு முடிஞ்சிட்டுன்னா ஓகே. போலீஸுங்கிற வார்த்தை காமன் நவுனோ வரும், கலெக்டிவ் நவுனோ வரும். இதுதான் பிரச்சனைங்க, இதுதான் பிரச்சனை. என்னன்னா, ஒரு வார்த்தை ஒரு இடத்துல நிற்காது. ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது. ஏர்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஏர்ஸ் தெரியுமா? ஏர்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஏர்னா வேற, ஏர்ஸ்னா வேற. ஏர்ஸ் ஏர்னு இருக்குது, காற்று. ஏர்ஸ்னு வேற மீனிங்லே இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷனை படிச்சுக்கிடணும். திருப்பி இதுவும் அதாவது 6 hours கிளாஸுக்கு நிறைய கிளாஸ் வச்சுருக்கேன், அது இதுவும் ஒரு 6 hour கிளாஸ். வாட்டர்ஸ் அப்படி தான், வுட்ஸ் அப்படி தான், ஓஷன்ஸ் அப்படி தான். அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி வரும், மாற்றி மாற்றி வரும். நெக்ஸ்ட் வாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன். நவுன்னா என்னது? நேம்டா. நவுன்னா நேம். சரியா? நவுன்னா நேம். இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை படிச்சுட்டு இருக்கோம். அதை கூப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே நேம்ஸ் தான். அதில் உள்ள டைப்ஸ் பார்த்துட்டோம், 3 டைப் பார்த்துட்டோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னது? மெட்டீரியல் நவுன் என்னது? ஏர்ஸ்னா திமிருன்னு அர்த்தம், ஏர்ஸ்னா ஏரகன்ஸ்னு அர்த்தம். ஏர்ஸுங்கிற வார்த்தை அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஏருங்கிற வார்த்தை மெட்டீரியல் நவுன். தான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனையாக வரும். சரியா? இந்த மாதிரி வார்த்தைகள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது முன்னாடி ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ குறைச்சிட்டாங்க. இப்போ பேங்கிங் சைடு ரொம்ப கிடையாது, இது எஸ்எஸ்சி சைடு இருக்குது. எஸ்எஸ்சி சைடு வந்துட்டு இது இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர மட்டும் தான் முடியும்னா அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனை பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர மட்டும் தான் முடியும். சரியா? எக்ஸாம்பிள் என்னது? ஆனஸ்டி. ஆனஸ்டியை பார்க்க முடியாது, லவ்வை பார்க்க முடியாது. சரியா? லவ்ங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸ்டேட்டஸில் வைக்கணும்னா வச்சுக்கிடுங்க. லவ்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், பார்க்க முடியாது, ஆனால் உங்ககிட்ட மட்டும் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு. ஸோ லவ்ங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சேடுங்கிறதுலாம் அட்ஜெக்டிவ். ஆங்கிரி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஹாப்பி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனையும் அட்ஜெக்டிவையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க.
இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும். வைக்க யார் இல்லைனாலும் வச்சு விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டில் இருக்கவங்க பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடட்டும். ஸோ அப்ட்ராக்ட் நவுன் பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர மட்டும் தான் முடியும். அப்ட்ராக்ட் நவுன் ஆனஸ்டி, லவ், பிரேவரி எல்லாமே அப்ட்ராக்ட் நவுன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்துட்டு பிரேவ் கிடையாது, ஆனஸ்ட் கிடையாது, பிரேவரி, ஆனஸ்டி. சரியா? இது எதையுமே பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, உணர மட்டும் தான் முடியும். உணர மட்டும் தான் முடியும். அதனால இதை எந்த லிஸ்ட்டு சேர்த்துருக்காங்க? அப்ட்ராக்ட் நவுன் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. ரைட். ஃபைனலாக ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது தான் மெட்டீரியல். ரா மெட்டீரியலாக என்னது? ரா மெட்டீரியலாக என்னது? இப்போ காஃபி அப்படிங்கிறது காமன் நவுன். இந்த காஃபி செய்கிறதுக்கு என்னதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? சுகர், சில நேரம் சால்ட் யூஸ் பண்ணுறாங்க. இது கோவம் வந்துச்சுன்னா சால்ட் யூஸ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா சுகர் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ்ஸு மில்க்கு. சரியா? அப்புறம் இந்த என்னத்தையோ ஒன்று போடுறானுங்க, தேயிலையோ வெத்தலையோ என்னத்தையோ போட்டு நம்மளுக்கு அடிச்சு தந்துடுறாங்க. ஸோ இது என்னது அப்படின்னா, இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். உயிரே இல்லாத ப்ராடக்ட்ஸ். ஆமாம், எதுக்குமே உயிர் இருக்காது, அது கரெக்டு தான். சரியா? ஆனஸ்ட்டுக்கும் ஆனஸ்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இப்போ சொன்னேன்ல. ஆனஸ்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், ஆனஸ்டிங்கிறது அப்ட்ராக்ட் நவுன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு போக போக தெரியும். டேபிள் போடுவோம், டேபிள் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸு. சரியா? ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் தான் என்னது? சுகரு, மில்க்கு, இவங்க எல்லாமே. இந்த ரா மெட்டீரியல்ஸா யூஸ் பண்ற விஷயங்கள் தான் மெட்டீரியல். சரியா? ரா மெட்டீரியல் யூஸ் ஆகுறது. காஃபி வந்து ரா மெட்டீரியல் கிடையாது, சுகர், மில்க் எல்லாம் ரா மெட்டீரியல், அது மெட்டீரியல் நவுன். ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னா அது மெட்டீரியல் நவுன். சரியா? இங்க பாருங்க, ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர் வந்துட்டு மெட்டீரியல் நவுனா? ஆமாம், மெட்டீரியல் நவுன் தான். ஃபர்னிச்சரை விட தெளிவான எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஃபர்னிச்சரை விடுங்க, இங்கே பாருங்க, வுட்டு ரா மெட்டீரியல், கரெக்ட். இதை வச்சு எதோ பண்ணுறாங்க. பிக்கப் லைனும் சொல்கிறீங்க, கலாய்க்கவும் செய்கிறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்படி தான் ப்ரோ. இங்கிட்டும் பேசுவோம், அங்கிட்டும் பேசுவோம் அப்படின்ட்டு தான். ஸோ வுட்டு, ஸ்டீல் ரெண்டும் கலெக்ட். இங்கே பாருங்க, கலெக்டிவ்னு ஒன்று வருது. ஷோ கரும், ரெண்டும் மெட்டீரியல் நவுன். இதை ரா மெட்டீரியலில் யூஸ் பண்ணுவானுங்க. சரியா? ஸோ இது மெட்டீரியல் நவுன். இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்துட்டு மெட்டீரியல் நவுன் தான். ஸோ இது ரெண்டுமே ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, மெட்டீரியல் நவுன். காப்பர் அண்ட் மில்க் ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணுவாங்க, இது மெட்டீரியல் நவுன். அக்கா லைவ் பார்த்தா நான் ஏன்டா இதெல்லாம் சொல்கிறேன்? பார்க்கலைங்கிற தைரியத்தை தானே சொல்கிறேன். சின்ன கிளாஸ்னால் கூட அப்பப்போ எட்டி பார்ப்பாங்க, 6 மணி நேரம் கிளாஸ் ஓட்டி பார்க்க மாட்டாங்க. ஏன் இப்போ போய் கூப்பிட்டு வர போகிற நீ? அதானே? ஸோ மெட்டீரியல் நவுன், மெட்டீரியல் நவுன் ரா மெட்டீரியல் யூஸ் ஆனா அதுதான் என்னது? மெட்டீரியல் நவுன். ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணாங்கன்னா அதுதான் மெட்டீரியல் நவுன். அப்பப்போ நம்மளை ரா மெட்டீரியலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதனால நீங்கள் மெட்டீரியல் நவுன் கிடையாது, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. சரியா? ஸோ ரா மெட்டீரியல் அப்படின்னா அது மூலப்பொருள், அதை யூஸ் பண்ணி ஏதாவது செய்வாங்க. ஸோ வுட்டு, ஸ்டீலு மெட்டீரியல் நவுனு, காப்பரும் மில்க்கும் அதே மாதிரி மெட்டீரியல் நவுன் தான். சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மில்க்கு, வாட்டர்,
எல்லாமே மெட்டீரியல் நவுன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர மட்டும் தான் முடியும். மெட்டீரியல் நவுன் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, மெட்டீரியல் நவுன். காமன் நவுன் பொது பெயர். ஸ்பெசிஃபிக் நவுன் ஸ்பெசிஃபிக்காக சொல்றது ப்ராப்பர் நவுன். காமன் நவுனுடைய கலெக்ஷன் இஸ் கலெக்டிவ் நவுன். சரியா? சி பெஞ்சுங்கிறது காமன் நவுன். பெஞ்சுங்கிறது காமன் நவுன். ரைட்டா? வுட் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன். வுட்டுங்கிறது மெட்டீரியல் நவுன். ஸ்டீல் மெட்டீரியல் நவுன். சரியா? வுட் மெட்டீரியல் நவுன், ஸ்டீல் மெட்டீரியல் நவுன். டேட்டாங்கிறது ரா மெட்டீரியல் தான். திரும்பி பார்த்துக்கிறேன், கொஞ்சம் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், அதனால தான் திரும்பி பார்த்துக்கிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. டேட்டாவை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுவோம், டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு போவோம். சரியா? ஸோ அதுதான் என்னது அப்படின்னா மெட்டீரியல் நவுன். அதாவது டேட்டாவை யூஸ் பண்ணுவோம், டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டாவை யூஸ் பண்ணி நாம் போவோம். அதுதான் டேட்டாவை எதுக்கு ஒன்று யூஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு போவோம். அதனால டேட்டா ஒரு மெட்டீரியல் நவுன். சரியா? சார் லவ்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன், பட் லவ் பேர்ட்ஸ்னா அதில் லவ் அப்ஜெக்டிவ். எனி ட்ரிக் டு ஃபைண்ட் த டிஃபரன்ஷியேஷன். லவ் பேர்ட்ஸ்னால் ஜோடிகளாக சுற்றும் ப்ரோ. லவ்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதை பார்க்கவே முடியாது உங்களால். லவ் பேர்ட்ஸை தான் பார்க்க முடியும். சரியா? இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்துட்டு பின்னாடி நான் சொல்லித்தரேன். இந்த நவுன் வந்து அப்ஜெக்டிவாக செயல்படும், ஆனால் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டே குரூப்பு தான் இன்னைக்கு. என்னது? வெளியே சுற்றுற குரூப்பு, வீட்டுக்குள்ளே அடைஞ்சி இருக்கக்கூடிய குரூப்பு. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிக்கிற குரூப்பு, சோகமாக இருக்கிற குரூப்பு. இன்னைக்கு சண்டை வரக்கூடாதுடா அப்படின்னு கடவுளை வேண்டுற குரூப்பு, சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்டா அப்படின்னு கடவுளை வேண்டுற குரூப்பு. பொறாமப்படுற ஒரு குரூப்பு, ஏண்டா எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்கன்ட்டு ஃபீல் பண்ணுற ஒரு குரூப்பு. உள்ளே இருக்கிற குரூப்பு, வெளியே சுதந்திரமாக இருக்கிற குரூப்பு. இதில் நீங்கள் எந்த குரூப்பு அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. கண்டுபிடிக்கக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாது. யாரும் நம்ம கலாய்க்கிறோமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும். கலாய்க்கல். ஒரு கோட் உண்டு, அழகான கோட் உண்டு. இப்போ கூட யாருமே இல்லை. when there is no one to wake you up in the morning, when there is no one to give you coffee, when there is no one to share your life, what do you call it? Do you call it loneliness or freedom? தனியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம்? லோன்லினஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம பார்க்குற விதத்தை பொறுத்து தான். சரியா? நம்ம யாருமே எனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம பார்த்தா அது லோன்லினஸ். நான் ஜாலியாக நான் பாட்டுக்கு தனியாக இருக்கேன்டா அப்படின்னு நான் நினச்சேன்னா அது ஃப்ரீடம். சரியா? ஸோ நீங்கள் எந்த ஏரியா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க, லோன்லினஸ்ஸா ஃப்ரீடமா அப்படின்னு. அது கரெக்ட் தான். சுதந்திரமாக இருந்தால் நாங்கள் இங்கே வரோம் அப்படிங்காப்புல.
சரி வாங்க, டைப் ஆஃப் நவுன் படிச்சாச்சு. கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுனுக்கு போவோம். கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் என்னது? முன்னாடி நம்பர் போட்டால் அர்த்தம் வந்துச்சுன்னா அது கவுண்டபிள் நவுன். நல்லா பார்த்துக்கிடுங்க, நம்பர் போட்டு அர்த்தம் வந்தால் கவுண்டபிள் நவுன். நம்பர் போட்டு அர்த்தம் வந்தால் கவுண்டபிள் நவுன். ஸ்டார்ஸ், ஸ்டார்ஸ் என்னதுன்னு நீங்கள் சொல்லணும். சரியா? ஸோ முன்னாடி நம்பர் போட்டு அர்த்தம் வந்தால் கவுண்டபிள் நவுன். முன்னாடி நம்பர் போட்டு அர்த்தம் வரலைன்னா அது அன்கவுண்டபிள் நவுன். இங்கே பாருங்க, 8 லவ் தப்பு, 10 மில்க், 10 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் கரெக்ட், 10 மில்க் தப்பு. முன்னாடி நான் நம்பர் போட்டு பார்க்குறேன். முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்? நம்பர் போட்டு பார்க்குறேன். அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு நம்பர் போட்டு பார்க்குறேன். அந்த நம்பருக்கு அர்த்தம் வந்துச்சுன்னா அது கவுண்டபிள். நம்பருக்கு அர்த்தம் வரலைன்னா அது அன்கவுண்டபிள். ஸோ 10 மில்க், 15 வாட்டர், 25 ஆயில், இப்படிலாம் நம்பர் போட்டு பார்த்தோம்னா அர்த்தம் வராது, அது அன்கவுண்டபிள் நவுன். லெசி தண்ணி தாங்க. டம்ளர் இல்லம்மா, பாட்டில் தண்ணி இல்லையே. 3 ஏர்கிராஃப்ட்ஸ் கரெக்டு தான். நம்பர் போட்டு மீனிங் வந்தா கவுண்டபிள் இருக்கா? நம்பர் போட்டு மீனிங் வரலைன்னா அது அன்கவுண்டபிள். கவுண்டபிள் அன்கவுண்டபிள் படிச்சுட்டு இருக்காங்கம்மா. ஸோ நம்பர் முன்னாடி நம்பர் போட்டு அர்த்தம் வந்தால் அது கவுண்டபிள். முன்னாடி போட்டு நம்பர் முன்னாடி நம்பர் போட்டு முன்னாடி நம்பர் போட்டு அர்த்தம் வந்தா அது கவுண்டபிள். போயிட்டாங்க. முன்னாடி நம்பர் போட்டு அர்த்தம் வந்தா அது கவுண்டபிள். நம்பர் போட்டு அர்த்தம் வரலைன்னா அது அன்கவுண்டபிள். அக்காவை வந்து உட்கார்ந்தாங்கன்னு கேட்டாங்க அம்மா. ஸ்டார்ஸ்ங்கிறது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? தெளிவாயிட்டு நான் இப்போ சொல்லுங்க, ஸ்டார்ஸ் கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? ஸ்டார்ஸுங்கிறது கவுண்டபிள். ஸ்டார்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்பர் போட முடியும், அது கவுண்டபிள். ஸ்டார்ஸுக்கு முன்னாடி நம்பர் போட முடியுமா? அது கவுண்டபிள். பாருங்க கரெக்டாக வரும். ஸ்டார்ஸுக்கு முன்னாடி நம்பர் போட முடியும். 100 ஸ்டார்ஸு, 200 ஸ்டார்ஸு நம்பர் போட முடியும். அப்போ அது கவுண்டபிளுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சயின்ஸ் கிடையாது. சயின்ஸில் நம்ம அன்கவுண்டபிளில் படிச்சிட்டோம். சரியா? சயின்ஸில் தான் உங்களை ஏமாற்றிட்டாங்க, இங்கிலீஷில் ஏமாத்தலை. 5 ஸ்டார்ஸுங்கிறது கரெக்டு. 5 சாக்லேட்ஸ் கரெக்டு. சாக்லேட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, சேர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு என்னது அப்படின்னா கவுண்டபிள் நவுன். முன்னாடி நம்பர் போட்டு அர்த்தம் வருது, கவுண்டபிள் நவுன். 3 ஏர்கிராஃப்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். 3 ஏர்கிராஃப்ட்ஸ் நீங்கள் அடிச்சிங்கன்னா கூகுளில் வராது, தப்புன்னு வரும். சரிங்களா? 3 ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு எஸ் வராதுன்னு கூகுள் வருது. அதுதாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சேர்ஸுங்கிறது கவுண்டபிள் நவுன். சரியா? வுட்டுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். ஏன்? 10 வுட்டு தப்பு. 10 வுட்டுங்கிறது தப்பு. ஸோ நம்பர் போட்டு அர்த்தம் வரலைன்னா அது அன்கவுண்டபிள் நவுன். காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனும் கவுண்டபிள் நவுன்ஸ். சரியா? காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனும் கவுண்டபிள் நவுன்ஸ். மெட்டீரியல் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் என்னது? அது அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இங்கே பாருங்க, வுட்டுன்னு பார்த்த உடனே 10 logs of wood அப்படி தான் போடுவோம். 10 wood போட மாட்டோம். சேம் ஃபார் ஆயில். 25 ஆயில் கிடையாது, 25 liters of oil. 25 liters of oil. அப்போ ஆயிலுக்கு முன்னாடி நம்பர் போட்டு அர்த்தம் வராதுங்க. 25 ஆயில்கள் தப்புங்க. 25 ஆயில் தப்பு. சரியா? ஸோ அது அன்கவுண்டபிள் நவுன்.
ஸ்டார்ஸ் கலெக்டிவ் நவுன் கிடையாது. கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸுக்கு பேர் என்னது? ஸ்டார்ஸுடைய கலெக்ஷனுக்கு தனி பேர் இருக்கு. அதுக்கு பேர் ஏதோ ஒன்று வருமே, மறந்துட்டு. கான்ஸ்டலேஷன். கான்ஸ்டலேஷன்னா ஸ்டார்ஸ் கலெக்ஷனுடைய பேர். கான்ஸ்டலேஷன். டைப் ஆஃப் நவுனு. டைப் ஆஃப் நவுன்ல கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் படிச்சோம். இப்போ உங்களுக்கு தெளிவாகும் பாருங்க. காமன் நவுனு கலெக்டிவ் நவுனு எப்போவுமே கவுண்டபிள் நவுனில் வருவாங்க. சரியா? எந்த காமன் நவுன் கலெக்டிவ் நவுன் வந்துச்சுனாலும் அவன் கவுண்டபிள்குள்ளே வந்துடுவான். சரியா? 1 லிட்டர் மில்க் அப்படின்னு சொன்னால் கவுண்டபிள் கிடையாது. 1 மில்க்குன்னு போட முடிச்சுன்னா மில்க்கு கவுண்டபிள். 1 மில்க் போட முடியுமா? முடியாது. 1 பாய்னு போடலாம், 5 பாய்ஸ் போடலாம், 5 லைப்ரரிஸ் போடலாம். அப்போது காமன் நவுன் அண்ட் கலெக்டிவ் நவுன் ரெண்டுமே கவுண்டபிள். மெட்டீரியல் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் அன்கவுண்டபிள். சரியா? மெட்டீரியல் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் அன்கவுண்டபிள். சரி, இந்த இதில் டைப்ஸ் ஆஃப் நவுன் சொல்லுங்க. கைண்ட்னஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த 5 சொல்லுங்கள். கவுண்டபிள் எது, அன்கவுண்டபிள் எது? சீஸ் 5 சீஸ்னு சொல்ல முடியாது. சரி, சீஸ்லாம் வந்துட்டு மெட்டீரியல் நவுன். கேண்டில்ஸுங்கிறது காமன் நவுன். வேக்ஸ் இருக்குல்ல, வேக்ஸ் வச்சு தான் கேண்டில்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வேக்ஸுங்கிறது மெட்டீரியல் நவுன். கேண்டில்ஸுங்கிறது காமன் நவுன். சீஸ் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன். சுகருங்கிறது மெட்டீரியல் நவுன். ஆப்பிள்ங்கிறது காமன் நவுன். ஆப்பிள்ங்கிறது காமன் நவுன், கவுண்டபிள் நவுன். சுகர்லாம் மெட்டீரியல் நவுன், அன்கவுண்டபிள் நவுனு. கேண்டில்ங்கிறது அது காமன் நவுனு, ஸோ கவுண்டபிள். சீஸு மெட்டீரியல் நவுன், அன்கவுண்டபிள். இது 5. பட்டர், பாட்டில்லாம் கவுண்டபிள். ட்ரீஸு கவுண்டபிள். நாலேஜுங்கிறது அன்கவுண்டபிள், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். மேத்தமேட்டிக்ஸுங்கிறது அன்கவுண்டபிள். 4 மேத்தமெட்டிக்ஸும் கிடையாது. பட்டருங்கிறது மெட்டீரியல் நவுனுங்க, ஸோ இதுவும் அன்கவுண்டபிள் நவுன். ஆப்பிள் ப்ராப்பர் நவுனா காமன் நவுனாமா? ஆப்பிள் அப்படிங்கிறது ஃப்ரூட்ஸுங்கிறது காமன் நவுன். ஆப்பிள்ங்கிறது ஆக்சுவலாக காமன் நவுன். நிறைய விஷயங்களை ஆப்பிள்னு சொல்லலாம்ல, ஸோ ஆப்பிளுமே காமன் நவுன் தான். ஆப்பிள் ப்ராப்பர் நவுன் இல்லை, ஆப்பிள் காமன் நவுன் தான்.
சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஆயில்லாம் என்னது? அன்கவுண்டபிள் நவுன். மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் பேர். ஓகே, ஆமாம், ப்ராப்பர் நவுன் தான். அது ப்ராப்பர் நவுன் தான், பட் ஸ்டில் அது அன்கவுண்டபிள் நவுனுக்குள்ளே வந்துடும். ஏன் நம்பர் மட்டும் போட்டு பாருங்கண்ணா, கிலோகிராமு, லிட்டரு அதெல்லாம் எதுவும் போடாதீங்க. நம்பர் மட்டும் போடுங்க, அர்த்தம் வந்துச்சுன்னா கவுண்டபிள். நம்பர் மட்டும் போட்டு அர்த்தம் வரலைன்னா அன்கவுண்டபிள். சரியா? நம்பர் மட்டும் போட்டு வரலைன்னா அது அன்கவுண்டபிள். சரி, இப்போ இந்த சைடு பாருங்க. கவுண்டபிள் என்ன முடியும் தானே? கவுண்டபிள் என்ன முடியும் தானே? என்ன முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு ப்ளூரல் இருக்கும். என்ன முடியலைன்னா அதுக்கு ப்ளூரல் வராது. கவுண்டபிள் என்ன முடியும், ப்ளூரல் இருக்கும். அன்கவுண்டபிள் என்னவே முடியாதுங்க, அதுக்கு ப்ளூரலே வராதுங்க. என்ன முடிஞ்சாதானுங்க ப்ளூரல் இருக்கும், அதுக்கு என்னவே முடியாது, கவுண்டே பண்ண முடியாது. அப்போ அதுக்கு எப்படி ப்ளூரல் இருக்கும்? அதுக்கு ப்ளூரலே இருக்காது, ப்ளூரலே இருக்காது. சரியா? கவுண்டபிள் நவுனுக்கு தான் ப்ளூரல் இருக்கும், அன்கவுண்டபிள் நவுனுக்கு ப்ளூரலே வராது. சரியா? ஓகே, சூப்பர். ஜுவல்ஸ் இங்கே பாருங்க, ப்ளூரல் இருக்கு. கோல்டுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். ஜுவல்ஸ் ப்ளூரல் இருந்துச்சுனாலே அது கவுண்டபிள் நவுனுங்க. ப்ளூரல் இருந்துச்சுனாலே அது என்னது? கவுண்டபிள் நவுன். ஹேருக்கு 5 ஹேர் 10 ஹேர். ஹேருங்கிறது மெட்டீரியல் நவுனில் வரும். ஹேருங்கிறது மெட்டீரியல் நவுனில் வரும். ஹேருங்கிறது மெட்டீரியல் நவுனில் வரும். சரியா? ஆப்பிள் வந்து காமன் நவுன், நிறைய விஷயத்தை ஆப்பிள்னு சொல்லலாம். ஃப்ரூட்ஸுங்கிறது காமன் நவுன், ஆப்பிள் அப்படிங்கிறதும் காமன் நவுன். ஹிமாலயன் ஆப்பிள் அது ப்ராப்பர் நவுன். சரியா? ஹிமாலயன் ஆப்பிள்ங்கிறது ப்ராப்பர் நவுன். ரிவர்ஸ் காமன் நவுன். கங்கா, காவேரி அது ப்ராப்பர் நவுன். ஸ்டார்ஸ் கவுண்டபிள் நவுன். நான் திருப்பின்னு சொல்கிறேன், ஸ்டார்ஸுக்கு முன்னாடி நம்பர் போட முடியும், அவன் கவுண்டபிள் நவுன். நம்ம ஸ்லோவாக போகிறோம், ஸ்பீடு ஏற்றணும். ஃபியூங்கிறது கவுண்டபிள்ங்க. சரியா? ஃபியூ அப்படிங்கிற வார்த்தைக்கும் லிட்டில்ங்கிற வார்த்தைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபியூக்கும் லிட்டிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபியூங்கிறது கவுண்டபிள் நவுன். சொல்லி ஸ்ரீலு 1 தானே? 1 to 1.25. நீ எங்கே வருவ? சாமனை வீட்டுக்கு வந்துடுவியா? ஆ, ஆமாம். ஸ்பீக்கில் ஷெட்டில் நான் என் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. நீ ஒன்று இங்கே வரணும், இல்லைன்னா சாமனை வீட்டுக்கு வரணும். எடுக்க ஈஸியாக இருக்குமோ? சரி, ஓகே, சரி, ஓகே, ஓகே, வந்துடு. ஆமாம், அது கரெக்டு தான். ஷெட்டுக்கு வந்துடு. காமராஜ் காலேஜ் காமராஜ் காலேஜ் இருக்குல்லடா, அந்த சைடு தான். எங்கள் வீட்டிலேருந்து காமராஜ் காலேஜ் போகிற அந்த ரோடு தான். நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஆமாம், அது சாமனை வீட்டிலேருந்து வெளியே வந்து அந்த சைடுனா காமராஜ் காலேஜ், அதுக்கு ஆப்போசிட் சைடு வரணும். கரெக்டாக வேறு எந்த லொக்கேஷன் இருக்குங்க? இதில் இருந்து அல்பர்ட் அண்ட் கோ ரோட்டில் இப்படி நேராக போகிறது. மையவாடி தெரியுமா உனக்கு? மையவாடி
அங்கே நில்லு, அதுலேயே நில்லு. அது இருக்கு, அதுதான், அதே தான், அதே தான், அதே தான். அங்கே அங்கே நில்லு. நான் கால் பண்ணுவேன் எப்படின்னு. ஓகே, கிளம்பிடலாம். ஆ, சரி. ஃபியூங்கிறது கவுண்டபிள் நவுனுக்கு வருவாங்க, லிட்டில்ங்கிறது அன்கவுண்டபிள் நவுனுக்கு வருவாங்க. ஃபியூங்கிறது கவுண்டபிள் நவுனுக்கு வருவாங்க. அப்படின்னா ஃபியூ பாய்ஸ்ன்னு எழுதலாங்க. சரியா? லிட்டில் மில்க்னு எழுதணும். லிட்டில்ங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். சேம் ஃபார் மெனி அண்ட் மச். மெனிங்கிறது கவுண்டபிள், மச்ங்கிறது அன்கவுண்டபிள். மெனி பாய்ஸ். இப்போ ஃபியூ பாய்ஸ் கரெக்டு, மெனி பாய்ஸ் கரெக்டு. ஃபியூ பாய்ஸ் கரெக்டு, மெனி பாய்ஸ் கரெக்ட். ஃபியூங்கிறது கவுண்டபிள், மெனிங்கிறது கவுண்டபிள். லிட்டில் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள், மச்ங்கிறது அன்கவுண்டபிள். ஃபியூலாம் சொல்லி கொடுப்பேன். ஃபியூ, 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 த ஃபியூ எல்லாமே சொல்லி கொடுக்கேன். இப்போ கிடையாது, அது ரிலேட்டிவ் பண்ண படிக்கும்போது தான் தெரியும். ஸோ ஃபியூ கவுண்டபிள், லிட்டில் அன்கவுண்டபிள், மெனி கவுண்டபிள், மச் அன்கவுண்டபிள். எனி அண்டு சம், இந்த ரெண்டு வார்த்தைகள், எனி அண்ட் சம்ங்கிற வார்த்தைகள் கவுண்டபிளாகவும் வரும், அன்கவுண்டபிளாகவும் வரும். ஆரஞ்சு அண்டு கமலா ஆரஞ்சு டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆமாம் ப்ரோ. வெறும் ஆரஞ்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. கமலாங்கிற பொண்ணுகிட்டேருந்து ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அடிகள் விழலாம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆரஞ்சுனா வந்து இப்போ தான்டா சொன்னேன், ஆப்பிள், ஹிமாலயன் ஆப்பிள் எவ்வளோ நீட்டாக டீசெண்டாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, ஆப்பிள்னா காமன் நவுன், ஹிமாலயன் ஆப்பிள்னா ப்ராப்பர் நவுன். சரியா? அதே மாதிரி ஆரஞ்சுனா காமன் நவுன், அதில் ஒரு டைப் ஆஃப் ஆரஞ்சுன்னு போனீங்கன்னா ப்ராப்பர் நவுன். சரியா? ஆமாம், கமலா ஆரஞ்சு, கோகிலா ஆரஞ்சுன்ட்டு அதுவும் டவுட்டு தானே? ஆமாம், டவுட்டு தானே. அதாவது சிங்கிள் பாய்ஸ் எல்லாம் வந்து குமிஞ்சிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்கள் சோகத்தையெல்லாம் என்கிட்ட காமிக்கிங்க. இன்னைக்கு ஆஃபர் போடலான்னு நினச்சேன். என்னது? ஜோடிகளாக வாங்கினீங்க, காதலர்கள் 2 பேர் வாங்கினீங்கன்னா ஒரு ஐடிக்கு, ஒரு கோர்ஸுக்கு 2 ஐடி காதலர்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு ஆஃபர் போடலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், தாங்காது, வெப்சைட்டு தாங்காது அப்படிங்கிறக்காக விட்டுட்டேன். க்ரௌடு வந்துட்டு அன்கவுண்டபிள் கிடையாதுங்க. க்ரௌடுங்கிறது கலெக்டிவ் நவுன் கிடையாது. தெளிவாக படிங்க, கன்ஃபியூஸ் ஆகும். கவுண்டபிள் அன்கவுண்டபிள் கன்ஃபியூஸ் ஆகும். டைப் ஆஃப் நவுனே ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான். இல்லை கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கொடுக்கல, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரியா? ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ நிறைய டவுட்ஸ் வருவீங்க, ஒவ்வொரு வேர்டுக்கும் உங்களுக்கு டவுட் வரும். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்துட்டு தான் டைம் இருக்காது நம்மளுக்கு. பொதுவான பேர் காமன் நவுன், ஸ்பெசிஃபிக் நேம் ப்ராப்பர் நவுன், குறிப்பிட்டு சொல்கிறது தான் அந்த ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் கலெக்ஷன் கலெக்டிவ் நவுன். பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர மட்டும் முடியும்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். மூலப்பொருளாக பயன்படுத்துறது மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் ரா மெட்டீரியலாக பயன்படுத்துவது மெட்டீரியல் நவுன். ஸோ அதிலே கவுண்டபிள், அன்கவுண்டபிள், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், கவுண்டபிள், இதில் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். 1 or 2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பாக எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். சரியா? காமன் நவுன், கலெக்டிவ் நவுன் கவுண்டபிள், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அன்கவுண்டபிள். எப்படி கவுண்டபிள் அன்கவுண்டபிள் அப்படின்னு டிஃபரன்ஸ் பார்ப்போம்னா, கவுண்டபிள் நவுன் முன்னாடி நம்பர் போட்டால் அர்த்தம் வரும். அன்கவுண்டபிள் நவுனு கவுண்டபிள் நவுனு முன்னாடி நம்பர் போட்டால் அர்த்தம் வரும்.
அன்கவுண்டபிள் நவுனு முன்னாடி நம்பர் போட்டால் அர்த்தம் வராது. கவுண்டபிள் நவுனுக்கு ப்ளூரல் வரும், அன்கவுண்டபிள் நவுனுக்கு ப்ளூரல் வராது. இப்போ நீங்கள் இதில் எல்லாம் எழுதுறீங்க கவுண்டபிள் அன்கவுண்டபிள். இதில் யாரெல்லாம் வருவா? காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனும். எல்லாம் கேட்பேன், பார்த்துக்கிடுங்க. இங்கிட்டு யார் வருவா? மெட்டீரியல் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும். ரொம்ப லேட்டாக போகிறோம்டா, ஃபாஸ்ட்டாக போகணும். சிங்கிள் பசங்களுக்கு ஆஃபர் போடுங்கன்னு மாரிச்செல்வம் கேட்காரு. இதுதான் உலகமகா ஐரணி, பூமி தாங்காது இதுக்கெல்லாம். சிங்கிள் பசங்கன்னு சொல்லிட்டு 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கவங்களாம் பேசக்கூடாது, பார்த்துக்கிடுங்க ப்ரோ, தவறாக போயிடும். காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனும் கவுண்டபிள் நவுன், மெட்டீரியல் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் அன்கவுண்டபிள் நவுன். காமன் நவுனுக்கு முன்னாடி நம்பர், கவுண்டபிள் நவுனுக்கு என்னன்னா முன்னாடி நம்பர் போட்டால் அர்த்தம் வரும். நம்பர் போட்டால் அர்த்தம் வரும், முன்னாடி நம்பர் போட்டால் அர்த்தம் வராது. முன்னாடி நம்பர் போட்டால் அர்த்தம் வராது. சரியா? அடுத்தது, யாருக்கு ப்ளூரல் உண்டு, யாருக்கு ப்ளூரல் கிடையாது? இங்கே ப்ளூரல் உண்டு, இங்கே ப்ளூரல் கிடையாது. மாறி செல்வம் ப்ரோ, கோவப்பட்டுறாதீங்க, கோச்சிக்கிடாதீங்க, விளாட்டுக்கு தான் 4 என்ன, ஒரிஜினலாக உங்களுக்கு அதுக்கு மேலேன்னு தெரியும், வருத்தப்படாதீங்க. ப்ளூரல் உண்டு காமன் நவுன் கலெக்டிவ் நவுனுக்கு, மெட்டீரியல் நவுன் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு ப்ளூரல் கிடையாது. சரியா? டிஃப்ரென்ஸை மறந்துடாங்க. என்னென்னா இந்த நடுவில் கதை பேசுனா இதுதான் பிரச்சனை, கதையை மட்டும்தான் கவனிப்பாங்க, இதை கவனிக்க மாட்டாங்க. சரி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம படித்தோம். சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் படிச்சிருக்கோம். சரியா? சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் படிச்சிருக்கோம். நவுன் இப்போ படிச்சிருக்கோம். சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் படிச்சிருக்கோம், இங்கே நவுன் படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ சப்ஜெக்ட்லேயும் ஆப்ஜெக்ட்லேயும் நவுன் தான் வரும். நான் எங்கே என் சென்டென்ஸ் எழுதினேன் அப்படின்னாலும், இங்கே பாருங்கள், என் சென்டென்ஸ் எங்கே நான் எழுதினேன் அப்படின்னாலும் சப்ஜெக்ட்லேயும் ஆப்ஜெக்ட்லேயும் யார் தான் வருவா? நவுன் தான் வருவாங்க. சப்ஜெக்ட்லேயும் ஆப்ஜெக்ட்லேயும் நவுன் தான் வருவாங்க. சப்ஜெக்ட்லேயும் ஆப்ஜெக்ட்லேயும் யார் தான் வருவா? நவுன் தான் வருவாங்க. ரொம்ப முக்கியமான லைனு, இதை நான் இந்த லைனை திருப்பி கேட்பேன். அதே மாதிரி இந்த லைனும் முக்கியம், இதை மறந்துடாதீங்க. ஸ்டேட் வேர்ப் வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது, ஸ்டேட் வேர்ப் வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். ஸ்டேட் வேர்ப் வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். ஸோ சப்ஜெக்ட்லேயும் ஆப்ஜெக்ட்லேயும் யார் வருவா? நவுன் வருவாங்க, வேறு யாரும் வரமாட்டாங்க. இந்த கிளாஸ் கிளியர் அப்படின்னா நம்ம அடுத்து போகலாம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 2க்கு போகும். இன்னும் டென்சஸ், வாய்ஸஸ், அப்புறம் ஃபைனைட் நான் ஃபைனைட் தான். ஓகே, லிட்டில், லிட்டில், த லிட்டில் எல்லாமே இந்த கிளாஸில் கிடையாது. கொஞ்சம் எனக்கு வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்லி கொடுக்கறது மட்டும் பாருங்க. அடுத்தடுத்து நம்ம இது பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்ட் 2. சரியா? ஸோ நவுன் மட்டும் படிச்சிருக்கோம், அடுத்தது படிக்க போகிறோம். சரி, ஓகே ஓகே. ஆமாம், இப்போ தரும்போது டாக்டர்னு சொல்லுங்க, தந்துடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே. ப்ரோனவுன்
ப்ரோனவுன் அப்படின்னா என்னது? இங்கே பாருங்கம்மா, இவ்வளோ நாள் நான் சொன்னதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் இப்போ சொல்லுவேன். இனிமேல் சொல்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், என்னென்னு கவனிச்சுக்கிடுங்க. ப்ரோனவுன் அப்படின்னா என்னது? லூத்தர் இஸ் எ குட் பாய். இங்கே நவுன் எங்கெல்லாம் இருக்குது? நவுன் எங்கெல்லாம் இருக்குது? லூத்தருங்கிறது நவுன். இங்கே பாருங்க, லூத்தருங்கிறது நவுன். இவன் தான் சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்டில் யார் தான் வரான்? நவுன் தான் வரான். சப்ஜெக்டில் யார் தான் வரா? நவுன் தான் வரா. ஓகே, சப்ஜெக்டில் நவுன் தான் வரா. லூத்தர் இஸ் ஸ்டேட் வேர்ப். ஸ்டேட் வேர்ப். பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். பாய்ங்கிறதும் நவுன் தான். லூத்தர் அப்படிங்கிறதும் நவுன் தான். பாய்ங்கிறதும் நவுன் தான். லூத்தர் அப்படிங்கிறது நவுன் தான். பாய்ங்கிறது நவுன் தான். லூத்தருங்கிறது நவுன் தான். லூத்தருங்கிறது ப்ராப்பர் நவுன். பாய்ங்கிறது காமன் நவுன். லூத்தருங்கிறது ப்ராப்பர் நவுன். பாய்ங்கிறது என்னது? காமன் நவுன். லூத்தருங்கிறது ப்ராப்பர் நவுன். பாய்ங்கிறது காமன் நவுன். சரியா? இந்த மேரத்தான் பாருங்க மேம், ரிவிஷன் மாதிரியாவது இருக்கும் உங்களுக்கு. ரிவிஷன் மாதிரியாவது இருக்கும். சரி, லூத்தர் இஸ் எ குட் பாய். லூத்தர் கோஸ் டு ஸ்கூல். லூத்தருங்கிறது ப்ராப்பர் நவுனாங்க. பாய்ங்கிறது காமன் நவுனா? வேற நவுன் இருக்கா இந்த சென்டென்ஸில்? வேற நவுன் இருக்கா? வேற நவுன் இருக்கான்னு சொல்லுங்க இந்த சென்டென்ஸில். உங்களுக்கு கோர்சஸ் வேணுன்னா நம்ம வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டில் நம்ம எல்லா கோர்சஸுக்கான லிங்க் இருக்கும். நான் ஒரு நம்பர் போடுவேன். அந்த நம்பர் வந்துட்டு அட்மின் நம்பர். அவங்க நம்பரை கூட யூஸ் பண்ணிக்கிடுங்க. லூத்தர் ப்ராப்பர் நவுன். பாய் காமன் நவுன். ஸ்கூலு காமன் நவுன். ஸ்கூலு காமன் நவுன் தான். சரியா? லூத்தரு ப்ராப்பர் நவுன். பாய் காமன் நவுன். ஸ்கூல் காமன் நவுன். இப்போ லூத்தர் இஸ் எ குட் பாய். லூத்தர் கோஸ் டு ஸ்கூல். லூத்தர் கம்ஸ் டு கிளாஸ். லூத்தர் கோஸ் ஹோம். இப்படி திருப்பி 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 இந்த நவுன் போடுறதுக்கு பதிலாக திருப்பி திருப்பி இந்த நவுன் போடுறதுக்கு பதிலாக திருப்பி திருப்பி இந்த நவுன் போடுறதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை போட்டோன்னா அதுதான் ப்ரோ நவுன். அப்போ ப்ரோ நவுன் அப்படின்னா என்ன தெரியுமா? நவுனுக்கு பதிலாக வர்றது தான் ப்ரோ நவுன். ப்ரோ நவுன்னா என்னது? நவுனுக்கு பதிலாக வர்றது தான் ப்ரோ நவுன். இங்கே லூத்தர் அப்படிங்கிற நவுனுக்கு பதிலாக ஒரு ப்ரோ நவுன் வரப்போது. அந்த ப்ரோ நவுன் தான் ஹி. அந்த ப்ரோ நவுன் தான் ஹி. சரியா? அந்த ப்ரோ நவுன் தான் என்னது? ஹி அப்படிங்கிற வார்த்தை. சரியா? இந்த ஹி எங்கேயாவது பார்த்தோமா? நவுனுக்கு பதிலாக வர்றது தான் ப்ரோனவுன். சரியா? இந்த ஹீ எங்கேயாவது பார்த்தோமா? பார்த்தோமே. ஹீயை பார்த்தோம்ல. ஹீ எங்கே பார்த்தோம்? ஹீ பார்த்தோம்ல. ஹீ எங்கே பார்த்தோம்? இந்த இருக்குல்ல ஐ வி யூ ஹீ ஷீ இட்டு தே இப்படிலாம் பார்த்தோம்ல. பார்த்தோம்ல. இது எல்லாமே என்னது? ப்ரோனவுன். இவன் எல்லாமே ப்ரோனவுன். சரியா? இவன் எல்லாமே ப்ரோனவுன். ஸோ நவுனுக்கு பதிலாக வரக்கூடிய வார்த்தைக்கு பேர் தான் என்னது? ப்ரோனவுன். சரியா? இப்போ நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பேசிக்ஸ் பார்த்துருந்தீங்கனாலும் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்க மாட்டேன். நல்லா பார்த்துக்கிடுங்க. குட்டுங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ் ப்ரோ. நான் சொல்லித்தரேன் ப்ரோ, கொஞ்சம் வெயிங்க ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குட்னஸ் அப்படிங்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். குட்னா நல்ல. சரியா? குட்னஸ்னா நன்மை. நன்மை அது நவுன். குட் அட்ஜெக்டிவ். குட்னஸ்ங்கிறது நவுன். சரி, இப்போ லூத்தர் இஸ் எ குட் பாய். ஹீ கோஸ் டு ஸ்கூல். கரெக்டா? இட் இஸ் 10 kilometers away. இப்போ இந்த இட்டு எதை ரெஃபர் பண்ணுது? இட்டு எதை ரெஃபர் பண்ணுது? இட்டு இட்டு எது போட்டிருக்க? இட்டு இட்டுங்கிறது ப்ரோனவுன் தான். ஹீங்கிறதும் ப்ரோனவுன் தான்.
இட்டுங்கிறது ப்ரோனவுன் தான், ஹீங்கிறதும் ப்ரோனவுன் தான். ப்ரோனவுன் நவுனுக்கு பதிலாக இவனுக்கு பதிலாக வந்திருக்கு. இட்டு எதுக்கு பதிலாக வந்திருக்கு? ஸ்கூலுக்கு பதிலாக வந்திருக்கு. இட்டு எதுக்கு பதிலாக வந்திருக்கு? ஸ்கூலுக்கு பதிலாக வந்திருக்கு. இட்டு எதுக்கு பதிலாக வந்திருக்குன்னா ஸ்கூலுக்கு பதிலாக வந்திருக்கு. ஹீ யாருக்கு பதிலாக வந்திருக்குன்னா லூத்தருக்கு பதிலாக வந்திருக்கு. சரியா? இப்போது இந்த ஹீ லூத்தருக்கு பதிலாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த லூத்தர் பேர் என்னதுன்னா ஆன்டிசிடென்ட்னு சொல்லுவாங்க. பேர் தெரியலனாலும் பரவாயில்ல, ஆன்டிசிடென்ட். ஆன்டினா முன்னாடி, ஹீ ஒரு ப்ரோனவுன் வந்தாலே அந்த ப்ரோனவுன் ஒரு நவுனுக்கு பதிலாக வரும்ல, அந்த நவுனுக்கு பேர் ஆன்டிசிடென்ட். படிச்சுக்கிடுங்க. அதுக்கு பேர் என்னது? ஆன்டிசிடென்ட். விச் இஸ் வராதா அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் போடலாம். விச் ப்ரோனவுன் தான், ரிலேட்டிவ் ப்ரோனவுன். விச் ப்ரோனவுன் தான், இட்டு ப்ரோனவுன் தான், ரெண்டு ஒன்று தான். ஆன்டிசிடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி எந்த நவுனை ரெஃபர் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் ஆன்டிசிடென்ட். இது புதுசு இல்லை, இது ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. இந்த டெக்னிக்கல் டேர்ம் படிச்சதில்லை. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் படிக்கும்போது எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்டுக்கு ஒரு ஆன்டிசிடென்ட் இருக்கு. என்னது? இட்டுக்கு ஒரு ஆன்டிசிடென்ட் இருக்கு. என்னது அது? ஸ்கூல். எந்த ப்ரோனவுன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எந்த இருக்குது எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரோனவுன், இவ்வளோ வார்த்தைகள் எல்லாமே ப்ரோனவுன் தான். எந்த ப்ரோனவுன் பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு 3 பாயிண்ட். ப்ரோனவுன் யாருக்கு பதிலாக வரும்? நவுனுக்கு பதிலாக வரும். ப்ரோனவுன் நவுனுக்கு பதிலாக வரும். அடுத்தது 2வது பாயிண்ட், ப்ரோனவுன் கண்டிப்பாக ஆன்டிசிடென்ட் இருக்கும். ப்ரோனவுனுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஆன்டிசிடென்ட். ஆன்டிசிடென்ட் என்னது? ப்ரோனவுன்னா நவுனுக்கு பதிலாக வந்திருக்கும்ல, ப்ரோனவுன் நவுனுக்கு பதிலாக வந்திருக்கும்ல, அந்த நவுனுக்கு பேர் தான் என்ன வச்சுருக்கேன் நான் இப்போ? ஆன்டிசிடென்ட். எப்பயுமே ப்ரோனவுனுக்கு என்ன இருக்கும்? ஆன்டிசிடென்ட் இருக்கும். எப்போ ப்ரோனவுனை பார்த்தீங்கன்னாலும் ஆன்டிசிடென்ட்டை பார்க்கணும். ஆன்டிசிடென்ட்னா என்னது? எதை ரெஃபர் பண்ணுறது. 3வது பாயிண்ட். இது நீங்கள் தான் சொல்ல போறீங்க. எல்லா டைப்ஸ் ஆஃப் நவுனுக்கும் ப்ரோனவுன் வருமா? நவுன் டைப்ஸ் இருக்கு. நவுன் டைப்ஸ் இருக்குல்ல, காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், ப்ராப்பர் நவுன். எல்லா டைப்ஸ் ஆஃப் நவுனுக்கும் ப்ரோனவுன் வருமா? எந்த நவுனை பற்றி பேசுதோ அந்த நவுன் தான் ஆன்டிசிடென்ட். நீ சொல்லி கொடுத்ததே கிடையாது பார்த்தீங்களா? இதெல்லாம் நவுனுக்கு பதிலாக வர்றது தான் ப்ரோனவுனு. இது கண்டிப்பாக ஆன்டிசிடென்ட் இருக்கும். ஓகே, ஆல் டைப்ஸ் ஆஃப் நவுனுக்கு ப்ரோனவுன் உண்டு. எல்லா டைப் ஆஃப் நவுனுக்கும் ப்ரோனவுன் உண்டு. எல்லா டைப்ஸ் ஆஃப் நவுனுக்கும், அனைத்து விதமான நவுன்களுக்கும் ப்ரோனவுன் உண்டு. பேக்ரவுண்ட் வாய்ஸு பின்ன ஏதோ அங்கிட்டு இது மாதிரி வர்றாங்க, அதனால தான். எல்லா விதமான நவுனுக்கும் ப்ரோனவுன் உண்டு. சரியா? வந்ததுக்கு இதை நம்ம புதுசாக படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நவுன் படிச்சாச்சு, ப்ரோனவுன் படிச்சாச்சு. நவுனுக்கு பதிலாக வர்றதுதான் ப்ரோனவுன். எல்லா டைப் ஆஃப் நவுனுக்கும் ப்ரோனவுன் வரும். இந்த ப்ரோனவுன் வந்துட்டு நவுனுக்கு பதிலாக வருதுன்னா அந்த நவுனுக்கு இன்னொரு பேர் வைக்கிறோம். அந்த நவுனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர் வைக்கிறோம். அந்த நவுனுக்கு பதிலாக தான் ப்ரோனவுன் வந்திருக்கு அப்படின்னா அந்த நவுனுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் வைக்கிறோம். அது பேர் ஆன்டிசிடென்ட். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு வரும் வரும் வரும்.
வரும் வரும் வரும். அடுத்தது அட்ஜெக்டிவ். நவுனை பற்றி பேசுறதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். எதை பற்றி பேசுறது? நவுனை பற்றி பேசுறதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். நவுனை பற்றி பேசுறதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். நவுனை பற்றி பேசுறதுக்கு பேர் என்னது? அட்ஜெக்டிவ். நவுனை பற்றி பேசுகிறான். எப்போவுமே நம்ம என்ன செய்வோம்? நம்மளை பற்றி பேசுகிறவனை, நம்மளை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறான்னா அவனை என்ன பண்ணிக்கிடுவோம்? பக்கத்துலேயே வச்சுக்கிடுவோம். நம்ம வைக்கலைனாலும் இல்லை, இந்த பொலிட்டீஷியன்ஸ் அப்படியே வச்சுக்கிடுவாங்க. புகழ்ந்து பேசுகிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்களா? அதே மாதிரி நவுனை பற்றி பேசுகிறவனை நவுன் பக்கத்துலேயே வச்சுருப்பான். நவுனை பற்றி பேசுகிறவன் எப்போவுமே நவுனுக்கு பக்கத்தில் தான் இருப்பான். அவன் பேர் அட்ஜெக்டிவ். அவன் பேர் என்னது? அட்ஜெக்டிவ். சரியா? அட்வர்ப்னா என்னதுமா? அட்வர்ப்னா என்னது? அட்வர்ப் என்ன பண்ணும்? வேர்பை பற்றி பேசும். அட்வர்பு வேர்பை பற்றி பேசும். why, when, where, how, இந்த கேள்விகளை பற்றி பேசுகிற பேர் அட்வர்ப். வேர்பை பற்றி பேசுறதுக்கு பேர் என்னது? அட்வர்ப். நவுனை பற்றி பேசுறதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். whoever ஆன்டிசிடென்ட் தான் ப்ரோ. whomeverலாம் நான் எடுத்திருப்பேன், ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதெல்லாம் நம்ம ப்ரோனவுனில் அடிஷ்னலாக எடுக்கணும், அப்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நவுனை பற்றி பேசினா அட்ஜெக்டிவ், அவன் நவுனுக்கு பக்கத்தில் தான் இருப்பான். வேர்பை பற்றி பேசினா அவன் பேர் அட்வர்ப், அவனும் வேர்புக்கு பக்கத்துலேயே தான் இருப்பான். இவன் வேர்பு பக்கத்தில் தான் இருப்பான். பேக்ரவுண்ட் நாய்ஸுங்க அப்பப்போ வருது போயிடும், இப்போ அவ்வளோதான். இங்கே பாருங்க, சென்டென்ஸில் வேர்ப் எது, நவுன் எது, ப்ரோனவுன் எது சொல்லுங்க. வேர்ப் எது, நவுன் எது, ப்ரோனவுன் எது, அட்ஜெக்டிவ் எது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இங்கே நான் கத்துறது உங்களுக்கு தெரியாது. வெளியே எவ்வளோ வந்து வரி கிட்ட சொல்கிறது, இந்த முனிசிபாலிட்டியில் வரி கிட்ட சொல்கிறது தான் உங்களுக்கு கேட்கும். வழக்கமாக தெருவில் வர்ற கதை தான்டா. இங்கே பாருங்கடா, தே ப்ரோனவுன் ஆக்சுவலாக முன்னாடி ஒன்று ரெஃபர் பண்ணி வரணும், ஆன்டிசிடென்ட் வந்திருக்கணும். verb live, பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட ஹவுஸ்? பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ். ஹவுஸுங்கிறது நவுனு, காமன் நவுன், காமன் நவுன். இப்போ ப்ரோனவுனு, நவுனு, அட்ஜெக்டிவ் இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். ப்ரோனவுனு, நவுனு, அட்ஜெக்டிவ், வேர்பு எல்லாமே கண்டுபிடிக்க தெரியும். சரியா? அடுத்தது ஆர்டிக்கல் தெரியும் உங்களுக்கு. ஏன் தான் ஆர்டிகல்ஸு? ஆர்டிகல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மைனாரிட்டி டாபிக் பேங்க்கை பொறுத்த வரைக்கும். பட் எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிசிக்கு பெரிய டாபிக். அவங்களாம் தனியாக இதுக்கு கிளாஸு 2 மணி நேரம் கிளாஸு போடுவேன், அதில் பார்ப்பாங்க. ஏ அண்ட் த இதெல்லாம் ஆர்டிகல்ஸ். லிவ்ங்கிறது ஸ்டேட் வேர்ப் இல்லை,
ஆக்ஷன்னா ஸ்டேட் வேர்புடைய டைப்ஸை சொல்லும்போது உங்களுக்கு ஸ்டேட் வேர்ப்ஸ், லிங்கிங் வேர்ப்ஸ், டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ், காசட்டிவ் எல்லா டைப் ஆஃப் வேர்பும் படிப்போம். இப்போ கிடையாது. ஆர்டிகல்ஸ்னால் இந்த 3 வார்த்தை தான் ஆர்டிகல்ஸ். இந்த 3 வார்த்தை தான் ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகல்ஸுடைய டெஃபினிஷன் வேறு. சரியா? நம்ம இப்போ படிக்க போகிறது ஒன்லி சிம்பிளான பாயிண்ட் தான். ஆர்டிக்கல்னால் அண்ட் தான் சொல்லுவானுங்க. அதுக்கு மேலே ஆர்டிக்கல்னால் என்னன்னு தெரியாது. ஆர்டிக்கல்னால் ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரும், அவ்வளோதான். ஆர்டிக்கலுக்கு பின்னாடி என்ன வரணும்? கண்டிப்பாக நவுன் வரணும். இந்த சென்டென்ஸ் தப்பு. ஏன் தப்புன்னா தெரியாது. இது ஏன் தப்பு, இது ஏன் தப்பு, என்ன ரீசனுக்காக தப்பு அப்படின்னா, இந்த ஆர்டிக்கலுக்கு பின்னாடி என்ன வரணும்னா நவுன் வரணும். இந்த ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரணும். நவுன் வரணும். He is a boy, he is boy, which is correct. He is a boy தான் கரெக்ட். ஸோ he is aங்கிறது தப்பு. ஏன்? ஆர்டிக்கல் பின்னாடி கண்டிப்பாக நவுன் வரணும். இங்கே பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரணும். நவுனுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வரணும்னு சொல்லலை. இது நான் சொல்லவே இல்லை. இது சொல்லியிருக்கேன். டிஎன்பிசிக்கு நம்ம தனியாக ஒரு சேனல் இருக்குது, எஸ்எஸ்சிக்கும் அந்த சேனல் தான். சரியா? இந்த ஃபெப் எண்டில் எஸ்எஸ்சி கண்டென்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். குவான்ஸு அண்டு ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சேம் ஃபார் டிஎன்பிசி அந்த சேனலில் இருக்கும். அபிட்சர் இங்கிலீஷ் டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கும். பேர் அடிச்சிங்கனாலே 2 சேனலுமே வரும். அதே மாதிரி பேங்கிங் சேனலும் இருக்குது. ஆர்டிக்கல் பின்னாடி நவுன் வரும், நவுனுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வரும்னு சொல்லவே இல்லை. ஆர்டிக்கலுக்கு பின்னாடி தான் என்ன வரும்? நவுன் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் முடிஞ்சிட்டு, அவ்வளோதான். ப்ரிப்போசிஷன் கன்ஜங்ஷன் முடிஞ்சிட்டு. ப்ரிப்போசிஷன் என்னது? ப்ரிப்போசிஷன் ப்ரோ உத்தரா ஆதித்யன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. நீங்கள் ஏரியாவுக்கு அவுட்ராகவே டவுட்டு கேட்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற கான்செப்ட் அட்வான்ஸ்டான கான்செப்ட். இப்போதைக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். கொஞ்சம் ஏரியாவுக்கு வெளியே போகாதீங்க, டைம் இழுத்துகிட்டே அப்படியே போயிடும். நீங்கள் கேட்குற எல்லாமே நம்ம கிளாஸில் போட்டிருக்கோம், பட் அது இது பேசிக் கிளாஸு. இப்போ இங்கே இது படிச்சுட்டு தான் நம்ம அடுத்து போக முடியும். ப்ரிப்போசிஷன் ப்ரீ பொசிஷன், முன்னாடி பொசிஷனாக இருக்கும், அதான் ப்ரீ பொசிஷன். சேம் ஆர்டிக்கலும் இது ஒன்று தான். ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரும், ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடியும் நவுன் வரும். ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி ஒரு நவுன் வரும்னா இதோடைய பேர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். தேன்னு வருது, தே வச்சு டவுட் கேட்ட உடனே இருங்க. ஆர்டிக்கல் பின்னாடி நவுன் வரணும், ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி நவுன் வரணும். அந்த ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி ஒரு நவுன் வரும், அதுக்கு பேர் தான் என்னது? ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஆர்டிக்கலுக்கு பின்னாடி வர்ற நவுனுக்கு எந்த பேரும் கிடையாது. ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி வர்ற பேர் தான் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்களேன், இங்கே ஐ வந்து ப்ரோனவுன் தானுங்க. இந்த ப்ரோனவுனுக்கு கண்டிப்பாக முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு ஆன்டிசிடென்ட் எழுதியிருக்கணும். இது வெறும் குட்டியான எக்ஸாம்பிள்னால எழுதலை, பட் எந்த ப்ரோனவுன் வந்துச்சுனாலும் அந்த ப்ரோனவுனுக்கு ஆன்டிசிடென்ட் எழுதுவார்கள், 100% எழுதுவாங்க. சரியா? ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன், திரும்பி டாபிக் வரும். ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன், ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி